அண்மைச் செய்தி. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். குதிரைப்பேர வழக்கில் முன்ஜாமீன் உத்தரவுப்படி ஜாமீன் செலுத்துவதற்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகை தந்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அரசை கவிழ்க்க முயன்ற வழக்கில் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராக இருக்கிறார். தாவேக அரசை கவிழ்க்க முயன்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் உத்தரவின் அடிப்படையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் உத்தரவாதத்தை அளிப்பதற்காக செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு தற்போது ஆஜராகி இருக்கிறார். தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கூறி திருநாவுக்கரசு உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை அடிப்படையில் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு அளித்தது. அதில் 25,000 ரூபாய் சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் உத்தரவாத ஜாமீனும் விசாரணை நீதிமன்றத்தில் செலுத்தி முன்ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 15 தினங்களுக்குள் இந்த ஜாமீன் உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சரணடைந்திருக்கிறார். அப்பொழுது ஜாமீன் உத்தரவாத தொகை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் ஜாமீன் உத்தரவாத தொகை அளிப்பதற்காகவும் இருநபர் ஜாமீன் உத்தரவாத தொகை அளிப்பதற்காகவும் அவர் சரணடைந்திருக்கிறார். தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தினமும் காலை மாலை இரு வேளைகளையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி நிபந்தனை அடிப்படையில் கையொப்பமிட வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யப்படும் என தெரிகிறது. மறு உத்தரவு வரும் வரை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் ஆஜராகி கையெழுத்திட செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் என்ன ஆனந்த்? குதிரை பேர வழக்கில் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை நிபந்தனை அடிப்படையில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனை முன்ஜாமீன் என்பது காலை 10:30 மணி மாலை 5:30 மணி ஆகிய 2 வேளைகளில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன்பாக நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். இந்த கையொப்பம் என்பது மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இருக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலும் அதே போன்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் விதித்த அந்த நிபந்தனைகள் அடிப்படையிலும் சாட்சிகளை கலைக்கக்கூடாது, சாட்சிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளக்கூடாது, விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஜாமீன் உத்தரவாதத்தை அளிப்பதற்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு செந்தில் பாலாஜி தற்பொழுது வந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஜாமீன் உத்தரவாத தொகை இன்று அளிக்கப்பட்டதற்கு பிறகு நாளை முதல் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை தினமும் காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளைகளில் விசாரணை அதிகாரி முன்பாக ஆஜராகி கையெழுத்திடுவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.